ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொரக்காவும் வெள்ளை சுண்டலும் சேர்த்து குழம்பு வைக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/4 கிலோ வெள்ளை சுண்டல் எடுத்து நல்லா கழுவிட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கோங்க. இப்போது ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது கூட மீடியம் சைஸ் தக்காளி 2 சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி குழையிற அளவுக்கு வதக்கிட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்து வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இது கூட கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு இப்போது அதில் சுண்டைக்கல்லையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சுரக்காவை நறுக்கி சின்னதாக அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே உப்பு சேர்த்து நல்லா 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. காயை வதக்கிட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இப்போது இதில் குக்கர் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. 3 விசில் விட்டு இப்போது நல்லா சுரக்காவும் சுண்டலும் வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காவை அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. மேலே கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.